அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் இன்னைக்கு நாம பயன்படுத்திட்டு வர்ற வாசனை திரவியங்களோட மனம் கொஞ்ச நேரம் தான் தாக்கு பிடிக்குது. எத்தனை வாசனை திரவியம் வாங்கி பயன்படுத்தினாலும் புத்துணர்ச்சியோட இருக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா ஜவ்வாதுவோட பயன்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஜவ்வாது சித்தர்களால் 1000 வருடத்திற்கு மேலா பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய வாசனை பொருள். இதோட ஆன்மீக குருக்கள் அவங்களோட ஆன்மீக பயிற்சியை வலுப்படுத்துவதற்காக கண்டுபிடிச்சாங்க. ஜவ்வாது சந்தனக்கட்டை, மூலிகைகள், நறுமணமிக்க மலர்களை கொண்டு செய்யப்பட்டிருக்கு. இதை கோயில்கள்ல அதிகமா உபயோகப்படுத்துவாங்க. இந்த ஜவ்வாதுவை கோயில்கள்ல உள்ள மூலவருக்கு பயன்படுத்தும் போது இறை ஆற்றல் அதிகரிக்குது. நாம கோயில்கள்ல நுழையும் போதே நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி, நல்ல நறுமணம் மூலவர் கிட்ட இருந்து வர்றதை நம்மளால பார்க்க முடியும். நாட்டு மருந்து கடைகள்ல ஜவ்வாது பேஸ்ட் மற்றும் பவுடர் அப்படின்னு 2 வகையா கிடைக்குது. இது மாதிரியான பொருட்களை கோயில்கள்ல பயன்படுத்தும் போது அங்க எதிர்மறை சக்திகள் எதுவும் இருக்கிறது இல்ல. நல்ல நறுமணம் இருக்கிற இடத்துல இறை ஆற்றல் கண்டிப்பாக இருக்கும். அதனாலேயே நல்ல நறுமணத்தை கொண்ட கோயில்கள்ல இறை ஆற்றல் குடியும் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இறை ஆற்றலை நம்ம வீட்டுக்கும் கொண்டு வர்றதுக்கு ஜவ்வாதுவை பயன்படுத்தலாம். சிவன் கோயிலுக்கும் கால பைரவருக்கும் ஜவ்வாதுவை சமர்ப்பிக்கிறதுனால தொழில் மற்றும் வியாபார ரீதியா இருந்து வரக்கூடிய தடைகள் நீங்கிடுங்க. வீட்டுல பூஜை அறையில இருக்கிற படத்துக்கு சந்தனம், குங்குமம் வைக்கும் போது அதோட கொஞ்சம் ஜவ்வாதுவை கலந்து வைங்க. இதனால வீட்டுல நல்ல இறை ஆற்றலை நீங்க உணர முடியும். நல்ல நறுமணம் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் புரிவாங்க. இதனால வீட்டுல செல்வ வளம் பெருகும். குளித்து முடித்ததுக்கு அப்புறம் உடையில கொஞ்சமா ஜவ்வாது தடவுறதுனால நாள் முழுக்க வாசனையாவும் புத்துணர்ச்சியாவும் இருக்கலாம். குழந்தைகளின் துணியில கொஞ்சமா ஜவ்வாது தடவுறதுனால திருஷ்டி ஏற்படாது. இந்த தியானம் செய்யும் போது பயன்படுத்தினா மனதை ஒருநிலைப்படுத்த முடியும். வீட்டுல ஜவ்வாது விளக்கு பலருமே ஜவ்வாதுவை பயன்படுத்தி தொடங்கின. இப்போ ஜவ்வாது தயாரிக்க பயன்படுத்துற மூலிகை, பூக்கள் இதெல்லாம் சிலருக்கு இறுக்கமா இருக்கிறவங்களையும் இதோட மனம் மகிழ்ச்சி அடைய வைக்கும். இத்தனை நன்மைகளை கொண்ட ஜவ்வாதுவை நீங்களும் வீட்டுல வாங்கி, முக்கியமா வெள்ளி செவ்வாய்கள்ல முக்கியமான அந்த அட்சய திருவிழா நாட்கள்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரியான தினங்கள்ல நீங்க உங்களோட பூஜை அறையில முக்கியமா பயன்படுத்துங்க. நம்மளோட வீடு வந்து துடைக்கும் போது கூட நீங்க இந்த ஜவ்வாது, அப்புறம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் நீங்க அந்த தண்ணீர்ல, வீடு துடைக்கிற தண்ணீர்ல கொஞ்சமா கலந்துக்கிட்டு மஞ்சள் கூட போட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள், பச்சை கற்பூரம், கொஞ்சோண்டு ஜவ்வாது இல்ல தொளிச்சு விடலாம், தெளித்து கூட நீங்க விடலாம். வீடு ஃபுல்லாவே தெளித்து விடலாம். நல்ல நறுமணம் அங்கே இருக்கும். நறுமணம் இருக்கிற இடத்துல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மகாலட்சுமி தாயார் வாசம் புரிவாங்க. அதே மாதிரி செல்வ வளம் அதிகரிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். நெகட்டிவ் இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தியும் நான் சொல்லிடுறேன் சொந்தங்களே. அதாவது பாத்தீங்கன்னா பொதுவா பூஜை பொருட்களோட ஜவ்வா மாதிரி விஷயங்களை சேர்த்து நம்ம கோவில்களுக்கு கொடுக்கறது மூலமா நல்ல பலன்களை பெற முடியும். இது பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுது. கோவில்கள்லயும் சரி, வீடுகள்லயும் சரி, ஜவ்வாது பயன்படுத்துறது விசேஷமான பலன்களை நமக்கு கொடுக்குங்க. கோவில்கள்ல நீங்க அபிஷேகம் ஏற்பாடு செஞ்சிருந்தீங்கன்னா பூஜை பொருட்களோட ஜவ்வாது கொடுக்கறது உசித்தமானது. அதே மாதிரி குறிப்பா சிவன் கோயில்கள்ல இதை கொடுக்கறது தொழில் மற்றும் வியாபார ரீதியான உங்களுடைய கோவில்களுக்கு ஜவ்வாது தானமா கொடுங்க. தெய்வீக மனம் படைத்த ஜவ்வாது வீட்டுல கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு மூலிகை பொருள். பூஜை அறையிலையும் சரி, என்னுடைய சொந்த பயன்பாட்டிற்கும் ஜவ்வாது பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. நல்ல வாசம் உள்ள இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்கு. அந்த வகையில செயற்கையை தவிர்த்து இயற்கையான ஜவ்வாது மூலிகையை வீட்டுல பூஜை அறையில பயன்படுத்துறதுனால மகாலட்சுமியோட கடாட்சம் உண்டாகும். சுவாமி படங்களுக்கு பொட்டு வைக்கும் போது ஜவ்வாது பயன்படுத்தி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டு வைங்க. அற்புதமான பலன்களை அது கொடுக்குங்க.
மன உளைச்சல், மன இறுக்கம், இந்த மாதிரி நோய்களுக்கு உட்பட்டவங்க அதுல இருந்து வெளியேறதுக்கு ஜவ்வாதை பயன்படுத்துங்க. ஜவ்வாது நாட்டு மருந்து கடைகள்ல பொடியாவும் பேஸ்டாவும் கிடைக்குது. ஆனா நான் என்ன பொறுத்த வரைக்கும் பொடியா தான் வாங்கி பயன்படுத்தணும், அது ரொம்ப நல்லா இருக்கும். இதை ஒரே ஒரு துளி கையில எடுத்து உங்களுடைய ஆடையில குளிச்சு முடிச்சதும் லேசா தடவி கேட்டீங்கன்னா போதும். அதோட மனம் உங்களோட மனசை சாந்தப்படுத்துங்க, நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்க செய்யும். உண்மையில தெய்வீக மூலிகையாக கருதப்படுற ஜவ்வாது நல்ல சிந்தனைகளை மேலோங்குவதற்கு உதவி பண்ணும். வீட்டுல இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கூட லேசா ஆடையில தடவி விடுங்க. அவங்களை எந்த திருஷ்டியுமே தாக்காம அது பாதுகாக்கும். ஜவ்வாது அதிகமா பயன்படுத்த கூடாது, அதுவும் முக்கியமானது. லேசா ஒரு துளி எடுத்து பயன்படுத்தினாலும் அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். ஸோ லேசா ஜவ்வாது பொடியை தண்ணீர்ல கலந்து உடையில தடவிக்கிட்டாலே போதும், உடல் முழுக்க அருமையான வாசனை வரும். அந்த வாசம் மனதை ஒருநிலைப்படுத்தும். இது கூடவே ஜவ்வாது விளக்கு பரிகாரம் ஒண்ணு நான் சொல்லிடுறேன். இன்னல் தீர்ந்து மகிழ்ச்சி பொங்க. இப்போ நான் சிவன் கோயில்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பூஜை பொருட்களோட சேர்த்து ஜவ்வாது கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. 9 வாரம் இப்படி கொடுக்கறதுனால வியாபாரத்தில் உள்ள தடைகள் நீங்கி தொழில் வளர்ச்சி அடையும். சிவன் கோயில்கள்ல கால பைரவருக்கும் நீங்க ஜவ்வாது வச்சு தொல்லைகள் நீங்குங்க. அதே மாதிரி நல்லெண்ணெயில கொஞ்சமா ஜவ்வாதுவையும் சேர்த்து தீபம் ஏற்றுறதுனால நேர்மறை ஆற்றல் வீட்டுல அதிகரிக்கும். இந்த ஜவ்வாது விளக்கை ஏற்றுறதுக்கு ஒரு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெயும் ஒரு சிட்டிகை ஜவ்வாது சேர்த்து கலக்குங்க. இப்போ திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த விளக்குக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை மனம் விட்டு பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு கஷ்டம் ஒரு சமயத்துல இதை ஏத்தி வணங்குங்க. இல்லைன்னா தினமும் கூட இந்த விளக்கை பூஜை அறையில நீங்க ஏத்தலாம். அப்படி தினமும் இந்த விளக்கை ஏற்றுவதா இருந்தா மண்ணகல் விளக்கை தினமும் ஒரு சுத்தமான துணியில இதை பயன்படுத்திட்டு எப்படி இருந்தது, என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்க வீட்டுல நடக்குது, உங்கள நடக்குது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.